அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் செய்தியை நம்ம பார்க்க போகிறது இந்தியா அமெரிக்கா தொடர்பானது தாங்க. அதாவது ரஷ்யாவோட வர்த்தகம் செய்யக்கூடிய இந்தியா மாதிரி எந்த ஒரு நாடாக இருந்தாலும், இந்தியா உட்பட யாராக இருந்தாலும் சரி, 500% வரி விதிப்போம், மிக கடுமையாக தண்டிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் தரப்புலேருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் ரஷ்யாவிற்கு எதிராக மிக கடுமையான மசோதா கொண்டு வரப்போவதாகவும் ட்ரம்ப் கூறியிருக்காரு. அப்படி மசோதா கொண்டு வரப்பட்டுச்சுன்னா, சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா, இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள்லாம் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வதில் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே அதிபராக பதவியேற்றது முதல்ல பெரிய அளவிற்கு ரஷ்யா தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி துடிச்சிக்கிட்டு இருக்கார் மனுஷன். பட் இங்கிட்ட ஒரு புறம் பார்த்தோம்னா, இந்தியாவும் சரி சீனாவும் சரி, நீ என்ன வேணால் வேலையை காட்டிட்டு போ, நாங்கள் எங்களுடைய வர்த்தகத்தில் கரெக்டாக இருப்போம், நீ இந்த மாதிரி வர்த்தகம் செய், நீ இந்த மாதிரி வர்த்தகத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சா அது எங்களுக்கு பாதிப்பாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதை நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம். மெயினாக எங்களுடைய மக்களின் நலன் சார்ந்து தான் நாங்கள் செயல்பட முடியும். நீங்கள் தடை போடுறீங்க அப்படின்றதுக்காக நாங்கள் தடையை கரெக்டாக கடைபிடிச்சா அதனால் எங்களுக்கு தான் பாதிப்பு வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக இந்தியாவும் சரி சீனாவும் சரி இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்தியா வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அதற்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். அமெரிக்கா வரி விதிப்பை பண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. அதோட அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் உள்ள வர்த்தக பற்றாக்குறையை கண்டுபிடிச்சி அந்த நாடுகளுக்கு அதிக வரியை விதித்து வந்துக்கிட்டு இருக்கு அமெரிக்கா. இதற்கு அமெரிக்கா முதலில் என்ற கடுமையான கொள்கையை கடைபிடிக்குது. அதாவது நாங்கள் தான் முதல்ல அப்படின்ற மாதிரி கொள்கையை கடைபிடிக்குது. அமெரிக்காவிற்கு சலுகை தராத நாடுகள்லாம் குறி வச்சு பரஸ்பர வரி ட்ரம்ப் விதித்து வந்துக்கிட்டு இருக்காரு. மேலும் மாறி மாறி மோதிக்கிட்டு இருக்க, அதாவது சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நாடுகளை குறி வச்சு வரி பார்த்துங்கப்பா, வரி விதிச்சிடும், இப்படியே சண்டை கட்டிங்கன்னா அப்படின்ற மாதிரி மிரட்டி போரையும் நிறுத்தி வந்துக்கிட்டு இருக்காரு. மொத்தத்தில் நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் வேலையாகாது, நம்ம தொடர்ச்சியாக இந்த மாதிரி இருங்கப்பா, இந்த மாதிரி தடைகளை கடைபிடிங்கப்பா, நாங்கள் தடை போட்டிருக்கோம், இப்படி தான் நீங்கள் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் யாரும் ஊரில் ஒரு பயிலும் நம்ம பேச்சை கேட்க மாட்டேன். நம்ம மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு விதத்தில் கையாண்டால் மட்டும்தான் இவங்களெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசித்து ட்ரம்ப் அவர்கள் கையில் எடுத்துருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த வரி அப்படின்றது பார்க்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. வரியை வச்சு எல்லா நாடுகளையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம், நம்ம பேச்சையும் கேட்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு செயல்பாட்டில் தான் இப்போ அதிதீவிரமாக செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தற்போதைய தகவல் செய்திகள்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியுது நண்பர்களே. அடுத்த செய்தியாக இந்தியா ரஷ்யா தொடர்பானது தாங்க. அதாவது இந்தியாவில் இருந்து மீன் ஏற்றுமதி செய்ய 25 நிறுவனங்களுக்கு ரஷ்யா விரைவில் ஒப்புதல் அளிக்க இருப்பதாக மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அவர் தெரிவிச்சிருந்தார். இந்தியாவின் மொத்த கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இறால் 66% பங்களிப்பை கொண்டிருக்குங்க. கடந்த நிதியாண்டில் பார்த்தோம்னா 41,500 கோடி ரூபாய்க்கும் இறால் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்குங்க. இந்த நிலையில் தான் அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் இறால் ஏற்றுமதி பாதிப்பை சந்தித்து வந்துக்கிட்டு இருக்கு. இதனை தவிர்க்க பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதியை பரவலாக்க மத்திய அரசு முயற்சி செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் ஐரோப்பிய யூனியன் கூடுதலாக நம் நாட்டை சேர்ந்த 102 கடல்சார் தயாரிப்பு நிறுவனங்கள் ஏற்றுமதி செய்வதற்கு அனுமதி அளித்திருந்ததுங்க. இந்த நிலையில் டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவித்தது என்னன்னா, அதாவது இந்தியா தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்பட பல்வேறு நாடுகளுடன் இறால் மீன் ஏற்றுமதி செய்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. விரைவில் நம் நாட்டில் இருந்து மீன் ஏற்றுமதி செய்ய 25 நிறுவனங்களுக்கு ரஷ்யா ஒப்புதல் அளிக்க இருக்கு. தற்போது சில விஷயங்கள் தொடர்பாக இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடந்து வந்துக்கிட்டு இருக்க நிலையில் அவை முடிவுக்கு வந்தவுடன் வரும் மாதங்களில் ஐரோப்பிய யூனியனுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்ற மாதிரி அவர் தெரிவித்துள்ளார் நண்பர்களே. அடுத்த செய்தியாக சீனா தொடர்பான ஒரு முக்கியமான தகவல் தான். அதாவது பல்வேறு துறைகளிலும் சீனா தொடர்ச்சியாக ஆதிக்கம் செலுத்தி வந்துக்கிட்டு இருக்கு.
அப்படித்தான் சீனா இப்போது புதிய துறையில் நுழைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த துறையில் இதுவரை அமெரிக்காவும் ஐரோப்பாவும் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வந்துக்கிட்டு இருந்த நிலையில் கேமை மொத்தமாக மாற்றப்போவதாக சீனாவின் வருகை இருக்கிறதுங்க. இது தொடர்பாக முக்கியமான விஷயங்களை இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது இந்த காலத்தில் சீனா பல்வேறு துறைகளில் வேகமாக முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா உற்பத்தி துறையில் சீனா தான் உலகத்துக்கே முன்னோடியாக இருந்துக்கிட்டு இருக்கு. உலகின் உற்பத்தி தொழிற்சாலை என சொல்லும் அளவுக்கு சீனா பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்வதில் நிபுணத்துவம் பெற்றிருக்குதுங்க. ஸோ இந்த சூழலில் தான் சீனா புதிதாக விமான உற்பத்தியில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்குங்க. சீனாவிலேயே தயாரிக்கப்பட்ட C919 பயணிகள் விமானம் துபாயில் நடந்த உலகின் மிகப்பெரிய விமான கண்காட்சிகளில் விமான சாகசங்களை நிகழ்த்தியதுங்க. இந்த C919 தயாரித்தது சீன அரசுக்கு சொந்தமான கோமக் எனப்படும் கொமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் சீனா நிறுவனமாகும். உலகின் மிகப்பெரிய விமான கண்காட்சியான துபாய் ஏர் ஷோவில் இந்த C919 காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்படுது. ஏனென்றால் விமானங்கள் என்பது தயாரிக்க அவ்வளவு ஒரு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு விமானத்தில் சிறிதும் முதல் பெரிதும் வரை பல லட்ச பாகங்கள் இருக்குது. அதை துல்லியமாக அசம்பிள் செய்ய வேண்டும். இது மிக சிக்கலான மற்றும் கஷ்டமான வேலை என்பதாலே பல நிறுவனங்களால் இதை வெற்றிகரமாக செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு. தற்போதைய சூழலில் அமெரிக்காவின் போயிங் நிறுவனமும் ஐரோப்பாவின் ஏர்பஸ் நிறுவனம் மட்டுமே விமானங்களை தயாரித்து வருகிறது. இந்த சூழலில் தான் சீனாவின் கோமக் நிறுவனத்தின் வருகை பேசும் பொருளாக மாறியிருக்கு நண்பர்களே. துபாய் ஏர் ஷோவின் நிலையான காட்சி பகுதியில் சீனா சதர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் C919 விமானமும் கோமக் C909 பிஸ்னஸ் ஜெட்டும் ஒன்றாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் சைனா சதர்ன் ஏர்லைன்ஸ் C919 விமானமும் 3 வகுப்பு இருக்கை அமைப்பில் 164 இடங்களை கொண்டுள்ளது. இதில் 158 முதல் 192 பயணிகளை ஏற்று செல்லும் திறன் கொண்டதுங்க. ஒரே முறை எரிபொருள் நிரப்பினால் 5555 கிலோமீட்டர் வரை செல்ல முடியும். இதுவரை 26 C919 விமானங்கள் தயாரிக்கப்பட்டிருக்குங்க. மறுபுறம் C909 பிஸ்னஸ் ஜெட் என்பது சிறிய அதே நேரம் ஆடம்பர வசதிகளை கொண்ட விமானமாகுங்க. இது 78 முதல் 97 பயணிகளை ஏற்றுச் செல்லும் திறன் கொண்டதாக பார்க்கப்படுது. இதில் எரிபொருள் நிரப்பினால் ஒரு முறையில் 3700 கிலோமீட்டர் வரை செல்லும். இதுவரை 150க்கும் மேற்பட்ட C909 பிஸ்னஸ் ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதுங்க. மொத்தத்தில் இது சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றாலும் கூட விமானம் என்பது பலரது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்க. இதனால் உடனடியாக எந்த ஒரு முக்கிய விமான நிறுவனமும் கோமக்கிற்கு ஆர்டர் கொடுக்காது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை நண்பர்களே. அவர்கள் குறைந்தபட்சம் சில ஆண்டுகள் சீனாவில் எப்படி செயல்படுகிறார்கள் அப்படின்றத பொறுத்து தான் சர்வதேச நிறுவனங்கள் கவனிக்கும். அதன் பிறகு தான் ஆர்டர்களை கொடுக்குங்க. இருந்தபோதிலும் கூட கோமக் நிறுவனத்திற்கு இது முக்கியமான படியாகவே பார்க்கப்படுகிறது என்பது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே. செய்திகள் நிறைவடைந்தன. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தொடர்ந்து தினமும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.